Good morning students. Today we are going to learn about in metric space theorem number 1. Okay. Statement every neighborhood is an open set. So இதான் நம்மளோட statement. Every neighborhood is an open set. Statement படிச்சுக்கோ சரியா. Okay, next வந்து proof வந்து consider a neighborhood E equal to NR of P. So already நமக்கு neighborhoodனா நம்ம என்னென்னு எடுப்போம் NR of P என்னன்னா that is a neighborhood. Okay. So இதை வந்து நம்ம NR of P என்னென்னு எடுத்துக்கிறோம் இப்போ Eன்னு எடுத்துக்கிறோம். எல்லா இடத்துலையும் NR of P NR of Eன்னு எழுதுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் NR of P equal to Eன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன எவ்ரி நெய்பர்ஹுட் இஸ் அன் ஓப்பன் செட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஸோ நம்ம அப்போ ஓப்பன் செட்டுன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அப்போ என்ன NR of P வந்து ஓப்பன். ஓகே. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இப்போ என்னன்னு கொடுத்தா போதும் E is ஓப்பன் அப்படின்ட்டு கொடுத்தா போதும். ஓகே. ஸோ இட் இஸ் enough to prove that every point of E is an interior point of E. ஸோ ஆல்ரெடி நமக்கு ஓப்பனுக்கு டெஃபினிஷன் நமக்கு தெரியும். ஓப்பனுக்கு என்ன டெஃபினிஷன் ப்ரீவியஸாக நான் கொடுத்துருக்குறேன். ஓகேவா. ஓப்பனுக்கு என்ன டெஃபினிஷன் எங்கே இருக்குது ஓப்பன். ஸோ சிக்ஸ்த் ஒன் பாரு சிக்ஸ்த் ஒன்னில் பாரு E is open set if every point of E is an interior point of E. ஓகே. ஸோ அப்போ ஓப்பன் செட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணால் போதும் ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக எவ்ரி பாயிண்ட் ஆஃப் E is an interior point of E நான் சொன்னால் போதும். ஓகே. அதான் it is enough to prove that every point of E is an interior point of E. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லா பாயிண்ட்டும் இன்டீரியர் பாயிண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணேன் ஏதாச்சும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் வந்து எடுத்துக்கிறேன். எங்கே ஓப்பன் செட்டுக்குள்ளாடி எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ அப்போ வந்து லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இ. இந்த இ எக்ஸ்ன்னு சொல்கிறது ஒரு எலமெண்ட். இது எங்கே இருக்குது ஈயில் இருக்குது. இப்போ இ வந்து என்னது நெய்பர்ஹுட். ஓகேவா. ஸோ தென் டி ஆஃப் எக்ஸ் கமா பி. இப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா பின்னா என்ன தட் இஸ் நம்ம ஓப்பன் சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம். ஸோ ஒரு இதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம் சரியா. ஸோ அப்போது டி ஆஃப் எக்ஸ் கமா பி லெஸ் தென் ஆர் தென் THEN தென் சரியா. இது TEN போட்டுக்கோ. தென் R1 equal to R minus D of x comma P. This value is greater than 0. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் D of x comma P less than R. then என்னவா இருக்கும் R1 equal to எப்படி இருக்கும் R minus D of x comma P. ஓகேவா. ஸோ இதில் வந்து நமக்கு இந்த வேல்யூவை இவ்வளோத்தையும் தான் நமக்கு மாற்றி எழுதியிருக்கிறோம். ஓகேவா. ஸோ இதை வந்து என்ன அப்போ ஆர் இந்த ஆர் இங்கே போயிடுச்சோன்னா தட் இஸ் ஆர் மைனஸ் டி ஆஃப் எக்ஸ் கமா பி. அந்த டேர்மை R1 எடுத்துக்கிறோம். தென் கன்சிடர் த நெய்பர்ஹுட் R1 ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம இன்னொரு நெய்பர்ஹுட் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். தட் இஸ் R1 ஆஃப் எக்ஸ். இங்கே ஆல்ரெடி ஃபஸ்ட் இருக்கிறது என்னது NR ஆஃப் பி. இப்போ எடுத்துருக்கிறது NR1 ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நெய்பர்ஹுட் எடுத்துக்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ டி ஆஃப் அப்போ ஒய் கமா எக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒய்ன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட்டை என்ன பண்ணுறோம் லெட் ஒய் பிலாங்ஸ் டு லெட்டுன்னு கொடுத்துக்கோ. ஓகேவா. லெட் ஒய் பிலாங்ஸ் டு NR1 ஆஃப் பி. ஓகேவா. இங்கே வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட்டை இந்த நெய்பர்ஹுட்டில் எடுத்தோம் ஃபஸ்ட்டு நெய்பர்ஹுட்டில். ஓகே. ஸோ அதே மாதிரி செகண்ட் இப்போ எடுக்கிற நெய்பர்ஹுட்டில் என்ன பண்ணுறோம் ஒய்ன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட்டை எடுத்துக்கிறோம். ஸோ தட் இம்ப்ளைஸ் அப்போ டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ் வந்து விச் இஸ் லெஸ் தேன் R1. ஸோ இங்கே டி ஆஃப் எக்ஸ் கமா பின்னு கொடுத்தோம்ல ஃபஸ்ட்டு ஒன். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ் வந்து லெஸ் தேன் எங்கே செகண்ட் ஒன்றுக்கு எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து R1 நம்ம எடுத்துருக்குறோம்ல. ஸோ R1. ஸோ டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ் அப்போ லெஸ் தேன் R1ஓட வேல்யூ ஆல்ரெடி உனக்கு இருக்குது. இதை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோ. ஓகே. ஸோ அப்போ இப்போ உனக்கு என்ன கிடைக்கும் டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ் இந்த டேர்ம் இங்கே நெக்ஸ்ட் இந்த டேர்மை இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா தட் இஸ் ப்ளஸ் டி ஆஃப் எக்ஸ் கமா பி விச் இஸ் லெஸ் தேன் ஆர். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் இது ப்ளஸில் இருக்குது ரெண்டு டேர்ம் சரி. அதை வந்து ஒரே டேர்மில் எழுதுகிறப்போ தட் இம்ப்ளைஸ் டி ஆஃப் ஒய் கமா பி. ஓகேவா. ஒய் கமா பி லெஸ் தேன் R.
நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்போ NR1 ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி இருக்கும்? இட் இஸ் எ சப்செட் ஆஃப் NR ஆஃப் P. ஸோ ஃபஸ்ட்டு நெய்பர்ஹுட்டுக்கு இது என்னவாக இருக்கும்? இது சப்செட்டாக இருக்கும். அப்போ NR ஆஃப் P ஈக்குவல் டு ஆல்ரெடி உனக்கு என்ன தெரியும்? தட் இஸ் ஈக்குவல் டு ஈன்னு உனக்கு தெரியும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி தான் எடுத்துருக்குறோம். தேர்ஃபோர் கட்டாயம் அப்போ என்னவாக இருக்கும்? எக்ஸ் வந்து இஸ் அன் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஈயாக இருக்கும். ஓகே, சின்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு இ இஸ் ஆர்பிட்டரி, எவ்ரி பாயிண்ட் ஆஃப் இ இஸ் அன் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் இ. அப்போது எக்ஸ் வந்து ஆர்பிட்டரியாக இருந்து எக்ஸ் இட் பிலாங்ஸ் டு இ இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்குறோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு எங்கே ஈயில் எடுத்துருக்குறோம். ஸோ சின்ஸ்ன்னு கொடுத்துருக்குறோம். ஸோ ஆர்பிட்டர் வென் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் இ வந்து என்னவாக இருக்கும்? இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஈயாக இருக்கும். ஓகேவா? எவ்ரி பாயிண்ட் ஆஃப் இ வந்து இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஈனா ஹென்ஸ் பை டெஃபினிஷன் படி என்ன சொல்லலாம்? இ வந்து என்ன சொல்லலாம்? ஓப்பன்னு சொல்லலாம். ஓகேவா? ஓப்பனுன்னா அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? எவ்ரி நெய்பர்ஹுட் இஸ் அன் ஓப்பன் செட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? எவ்ரி நெய்பர்ஹுட் இஸ் அன் ஓப்பன் செட். இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. சில ஸ்டேட்மெண்ட்டை நல்ல தரவாக படிச்சுக்கோ, ஒன் வேர்டில் இருக்கும் எவ்ரி. பட் இது இம்பார்ட்டன்ட் தியரம் கூட. ஓகேவா? ப்ரூவ் தட் எவ்ரி நெய்பர்ஹுட் இஸ் அன் ஓப்பன் செட்டுன்னு கேட்பாங்க. ஓகேவா? எவ்ரி நெய்பர்ஹுட் இஸ் அன் ஓப்பன் செட்டு. அப்போ ஓப்பனுக்கு என்ன டெஃபினிஷன்? என்ன ஆல்ரெடி உனக்கு தெரியும். ஓப்பன் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன ப்ரூஃப் பண்ணால் போதும்னு சொன்னேன்? இஸ் அன் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் இ. எவ்ரி பாயிண்ட் ஆஃப் இ இஸ் அன் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் இன்னு சொன்னால் போதும். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஒன் மோர் தியரம். எல்லாத்துக்கும் டெஃபினிஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு தியரத்தை பொறுத்த வரைக்கும் உனக்கு என்ன தெரியணும்? ஓப்பனுக்கு டெஃபினிஷன் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஓப்பன் செட்டுக்கு என்ன டெஃபினிஷன்? E is open if every point of E is an interior point of E. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து அடுத்த தியரம் ஸ்டேட்மெண்ட்டு பாரு. இஃப் P is a limit point of the set E, then every neighborhood of P contains infinitely many points of E. ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட். இஃப் P is a limit point of the set E, P வந்து என்ன? ஒரு செட்டு லிமிட் பாயிண்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? தென் எவ்ரி நெய்பர்ஹுட் ஆஃப் P contains infinitely many points of Eன்ட்டு சொல்லணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம ப்ரூஃப் பாரு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? அப்போது ஒரு லிமிட் பாயிண்ட்டை எடுத்துக்கணும். ஓகே, அந்த லிமிட் பாயிண்ட் எது கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இல்லாட்டி PBA லிமிட் பாயிண்ட் ஆஃப் E அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சப்போஸ் தேர் எக்ஸிஸ்ட் நெய்பர்ஹுட் N ஆஃப் P. நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? நம்மளோட நெய்பர்ஹுட் என்னென்னு எடுத்துருக்குறோம்? என்னன்னு எடுத்துருக்குறோம். நெய்பர்ஹுட் N ஆஃப் P which contains only finite number of points of Eன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து அப்போ நம்ம என்ன மெத்தடில் அப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணணும்? கான்ட்ரடிக்ஷன் மெத்தட். ஏன் நமக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டியதில் செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? தென் எவ்ரி ஸ்டேட்மெண்ட்டில் பாரு. தென் எவ்ரி நெய்பர்ஹுட் ஆஃப் P கண்டைன்ஸ் இன்ஃபனைட்லி மெனி பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈன்ட்டு. இன்ஃபனைட் நம்பருக்கு நம்ம ப்ரூஃப் பண்ண முடியாது. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்லி ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்கு நமக்கு எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ அந்த ஃபைனைட் நம்பர்ஸ் என்ன அப்படின்னா Q1 Q2 எக்ஸெட்ரா Qn. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். தீஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் என் இன்டர்செக்ஷன் இ. நெய்பர்ஹுட்டுக்கும் இந்த செட்டு இக்கு வந்து இன்டர்செக்ஷன் எடுக்கிறப்போ இருக்கிற அந்த இது தான் Q1 Q2 எக்ஸெட்ரா Qn. ஓகே, விச் ஆர் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் P. Pனா என்னது? தட் இஸ் ஏ லிமிட் பாயிண்ட்டு. அதுக்கு டிஸ்டிங்க்டாக இருக்கணுமா? ஓகேவா? அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ விச் இஸ் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் P. Pனா என்ன? தட் இஸ் ஆல்ரெடி எடுத்துருக்கிறோம். P வந்து என்னது? P வந்து இட் இஸ் எ லிமிட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தென் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? D ஆஃப் QI, P greater than 0 for I equal to 1 to N. லெட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? லெட் மினிமம் ஆஃப் என்ன எடுத்துக்கிறோன்னா தட் இஸ் ஆர்ன்னு ஒன்று எடுத்துக்கிறோம். இந்த ஆர் எப்படி இருக்கணும்? மினிமம் ஆஃப் D ஆஃப் QI, Pன்னு எடுத்துக்கிறோம். The minimum of a finite set of positive integer numbers is positive and so r greater than 0. Consider the neighborhood NR of P. இப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு நெய்பர்ஹுட்டு NR of Pன்னு ஒரு நெய்பர்ஹுட் எடுத்துக்கிறோம். இதை கன்சிடர் பண்ணுறோம். சரியா? கண்டைன்ஸ் நோ பாயிண்ட் Q. அங்கே என்ன
q இருக்கக்கூடாது such that q வந்து என்னவா இருக்கணும் not equal to p இருக்கணும் ஓகே so therefore p வந்து it is not a p is not a limit point of e அப்போ அங்கே q வந்து not equal to pன்னா அங்கே வந்து என்ன பியும் கியூவும் வந்து என்ன நாட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பி என்னன்னு சொல்லியிருக்கோம் தட் இஸ் எ லிமிட் பாயிண்ட்னு சொல்லி எடுத்துருக்குறோம் சரியா அப்போ கியூ வந்து நாட் ஈக்குவல் டுன்னா அப்போ கட்டாயம் பி வந்து என்ன இட் இஸ் நாட் எ லிமிட் பாயிண்ட் ஆஃப் இ ஏன் நாட் எ லிமிட் பாயிண்ட் கியூ வந்து இட் இஸ் நாட் எ லிமிட் பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக நமக்கு சொல்லியிருக்கிறோம் q1 q2 etc qn be this point of n intersection b ன்னு எடுத்திருக்கிறோம் சரியா it is which are distinct from p ன்னு எடுத்திருக்கிறோம் ஸோ அப்போ q வந்து என்ன it is not equal to p therefore p is அப்போ கட்டாயம் என்னவா இருக்காது not a limit point of e okay p வந்து not a limit point of e now which is a contradiction to p is limit point of e ன்னு சொல்கிறது இதுக்கு கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது ஸோ அப்போ நமக்கு என்ன சொல்லலாம் அப்போ hence n contains infinitely many points of a நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தது என்ன எடுத்தோம் ஃபைனைட்லி மெனி பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈன்னு எடுத்துருக்குறோம் ஸோ அப்போ இதுக்கு கான்ட்ரடிக்ஷனாக இருந்துச்சுன்னா ஸோ என் கண்டைன்ஸ் என்ன சொல்லலாம் இன்ஃபனைட்லி மெனி பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈன்னு சொல்லலாம் இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது சரியா ஸ்டேட்மெண்ட் ஒரு வாட்டி கூட ரீட் பண்ணி வச்சுக்கோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ஒன் வேர்டில் வரும் நல்லா ரீட் பண்ணி இஃப் பி இஸ் எ லிமிட் பாயிண்ட் ஆஃப் இ தென் எவ்ரி நெய்பர்ஹுட் ஆஃப் பி கண்டைன்ஸ் இன்ஃபனைட்லி மெனி பாயிண்ட்ஸ் ஆஃப் இ ஓகே ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஓகேவா சரி நெக்ஸ்ட் வந்து ஒரு கரோலரி இருக்குது கரோலரி என்ன ஸ்டேட்மெண்ட் பாரு கரோலரி என்ன எ ஃபைனைட் பாயிண்ட் செட் ஹேஸ் நோ லிமிட் பாயிண்ட் எ ஃபைனைட் பாயிண்ட் செட் ஹேஸ் என்ன நோ லிமிட் பாயிண்ட் ஓகே ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் இது ஸ்டேட்மெண்ட்டாக ரீட் பண்ணிக்கோ ஸோ ஒரு சின்ன கரோலரி ஓகேவா லெட் இ பி எ ஃபைனைட் செட் ஒரு நம்ம அப்போ ஃபைனைட் பாயிண்ட் செட்டுக்கு வந்து என்ன நோ எந்த லிமிட் பாயிண்ட்டும் இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லணும் சரியா அப்போ என்ன ஒரு ஃபைனைட் பாயிண்ட் செட்டு எடுத்துக்கணும் அதை நான் இப்போ என்ன அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா தட் இஸ் லெட் இ பி ஏ ஃபைனைட் செட்டு டு ப்ரூவ் இ ஹேஸ் வந்து என்ன நோ லிமிட் பாயிண்ட்டுன்ட்டு ப்ரூஃப் பண்ணணும் சப்போஸ் இ ஹேஸ் ஏ லிமிட் பாயிண்ட் ஆஃப் பி இப்போ என்ன கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் பண்ண போகிறோம் சப்போஸ் ஈக்கு வந்து என்ன லிமிட் பாயிண்ட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறோம் லிமிட் பாயிண்ட் ஆஃப் பி பை ப்ரீவியஸ் தியரம் யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட் என்ன if p is a limit point of the set E then every neighborhood of p contains infinitely many points of E ன்னு சொல்கிறோம் ஓகேவா அதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த எவ்ரி நெய்பர்ஹுட் ஆஃப் பி கண்டை ப்ரீவியஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் சரியாம்மா இது எவ்ரி நெய்பர்ஹுட் ஆஃப் பி கண்டைன்ஸ் இன்ஃபனைட்லி மெனி பாயிண்ட்ஸ் ஆஃப் இ ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்போ விச் இஸ் எ கான்ட்ரடிக்ஷன் டு இ இஸ் எ ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது ஏன்னா அங்கே என்ன இன்ஃபனைட் அப்படின்னு இருக்குது சரியா ஸோ அப்போ இது விச் இஸ் எ கான்ட்ரடிக்ஷன் டு இ இஸ் எ ஃபைனைட் செட்டுன்னு சொல்கிறதுக்கு ஹேன்ஸ் அப்போ எவ்ரி ஃபைனைட் செட்டு ஹேஸ் அப்போ என்னவாக இருக்கும் நோ லிமிட் பாயிண்ட் ஒன்லி இன்ஃபனைட் செட்டுக்கு தான் என்னவாக இருக்கும் லிமிட் பாயிண்ட்டு இருக்கும் ஃபைனைட் செட்டுக்கு என்ன இருக்காது எவ்ரி ஃபைனைட் செட் ஹேஸ் நோ லிமிட் பாயிண்ட் ஓகேவா இது தெரிஞ்சிருக்கணும் மறக்கக்கூடாது எவ்ரி ஃபைனைட் செட் ஹேஸ் நோ லிமிட் பாயிண்ட் ஓகேவா சரி இது நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒன் மோர் தியரம் இருக்குது ஒரு நிமிஷம் இனி அடுத்த தியரம் பாரு ஸ்டேட்மெண்ட்டு எ செட் E is an open if and only if its complement is closed. A set E is an open if and only if its complement is என்னவாக இருக்கும் க்ளோஸ்டாக இருக்கும் இதுவும் ஸ்டேட்மெண்ட்டு நல்ல தரவாக படி நிறைய தடவை சொல்லிகிட்டே இருக்கிறேன் a set E is an open if and only if its complement is closed. Suppose E is open நம்ம இப்போ என்ன எடுத்துக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத அஸ்யூம் பண்ணிக்கணும் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத ப்ரூஃப் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அப்போ சப்போஸ் இ வந்து என்ன ஓப்பன் இதை வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறோம் டு ப்ரூவ் அப்போ என்ன ஏக்கு இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் இஸ் க்ளோஸ்ட் அப்போ காம்ப்ளிமெண்ட் என்ன டு ப்ரூவ் இ காம்ப்ளிமெண்ட் இஸ் க்ளோஸ்ட் ஓகே டு ப்ரூவ் இ காம்ப்ளிமெண்ட் கண்டைன்ஸ் ஆல் லிமிட் பாயிண்ட் பி க்ளோஸ்டுக்கு டெஃபினிஷன் செய்ய தட் இஸ் டு ப்ரூவ் இ காம்ப்ளிமெண்ட் கண்டைன்ஸ் ஆல் லிமிட் பாயிண்ட் பி
ஓகே. ஸோ அப்போ இதோட டெஃபினிஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோ. லெட் எக்ஸ் பி ஏ லிமிட் பாயிண்ட் ஆஃப் இ காம்ப்ளிமெண்ட். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட்டை எடுத்துக்கிறேன். இந்த எலமெண்ட் வந்து இட் இஸ் ஏ லிமிட் பாயிண்ட் ஆஃப் இ காம்ப்ளிமெண்ட்டுக்கு அது ஒரு லிமிட் பாயிண்ட்னு எடுத்துக்கிறேன். தென் எவ்ரி நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் கண்டைன்ஸ் எ பாயிண்ட் பி நாட் ஈக்குவல் டு எக்ஸ். பி இஸ் எ சப்செட் ஆஃப் இ காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் தேர் இஸ் no neighborhood of x which is completely contained in E. X is not an interior point of E. அப்போ என்னவா இருக்காது, இங்கே வந்து x வந்து நாட் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ கட்டாயம் என்னவா இருக்காது, x வந்து இஸ் நாட் அன் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஈயாக தான் இருக்கும். அது வந்து இன்டீரியர் பாயிண்ட்டாக இருக்காது. சின்ஸ் அப்போ கட்டாயம் வந்து என்னவா இருக்கும், சின்ஸ் E இஸ் ஓப்பன் நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல்ரெடி. அப்போ x வந்து இட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஈன்னா கட்டாயம் எக்ஸ் வந்து எங்கே இருக்கும், இட் பிலாங்ஸ் டு எதில் இருக்கும், இ காம்ப்ளிமெண்ட்டில் இருக்கும். ஸோ அப்போ எவ்ரி லிமிட் பாயிண்ட் ஆஃப் இ காம்ப்ளிமெண்ட் இஸ் எ பாயிண்ட் ஆஃப் இ காம்ப்ளிமெண்ட். ஸோ அப்போ ஹென்ஸ் இ காம்ப்ளிமெண்ட் என்ன சொல்லலாம், க்ளோஸ்டுன்னு சொல்லலாம். எல்லாத்துலேயும் டெஃபினிஷன் தான் யூஸ் பண்ணுறோம், பார்த்துக்கோ. ஹென்ஸ் அப்போ இ காம்ப்ளிமெண்ட் என்னவா இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம கான்வர்ஸ் பார்ட் பண்ண போகிறோம். கான்வர்ஸ் பார்ட்டில் அப்போ என்ன பண்ணணும், இ காம்ப்ளிமெண்ட் வந்து க்ளோஸ்டுன்னு எடுத்துக்கணும். நீ ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னது, இ வந்து ஓப்பன்னு ப்ரூஃப் பண்ணணும். சரியா? அப்போ இ வந்து ஓப்பன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன சொன்னால் போதும், எவ்ரி பாயிண்ட் ஆஃப் இ இஸ் அன் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் இன்னு சொன்னால் போதும். இது பை த டெஃபினிஷன். சரியா? எதுக்கு டெஃபினிஷன், ஓப்பனுக்கு டெஃபினிஷன். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இ, எக்ஸை வந்து ஈல எடுத்துக்கிறோம். தென் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு, இப்போ எதில் இருக்கும், இ காம்ப்ளிமெண்ட்டில் இருக்காது. அப்போ எக்ஸ் வந்து it is not a limit point of E complement. ஓகேவா? அப்போ x வந்து என்ன, it is not a limit point of E complement. அப்போ therefore there exists a neighborhood n of x which contains no point of E காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? அப்போ அங்கே எந்த பாயிண்ட்டும் இருக்காது இ காம்ப்ளிமெண்ட்டில். அப்போ கட்டாயம் n இன்டர்செக்ஷன் இ ஈக்குவல் டு எம்டி. அப்போ என்னென்னா என்ன, தட் இஸ் எ நெய்பர்ஹுட். இ காம்ப்ளிமெண்ட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே என்ன செய்யாது, இட் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும், எம்டியாக இருக்கும். தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் இ காம்ப்ளிமெண்ட்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ நோ பாயிண்ட்னா தட் இஸ் ஈக்குவல் டு எம்டி. ஸோ அப்போ n வந்து இட் இஸ் எ சப்செட் ஆஃப் என்னவா இருக்கும், ஈயாக இருக்கும். அப்போ தட் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் அண்ட் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஈயாக இருக்கும். ஹென்ஸ் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் இ இஸ் அண்ட் இன்டீரியர் பாயிண்ட். அப்போ எக்ஸ் வந்து இன்டீரியர் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ அதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் என்னவாக இருக்கும், இன்டீரியர் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன சொல்லலாம், இன்டீரியர் பாயிண்ட்னா பை த டெஃபினிஷன் படி நம்ம என்ன சொல்லலாம், அப்போ இ வந்து என்ன சொல்லலாம், ஓப்பன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓப்பனுக்கு டெஃபினிஷன் என்ன, எவ்ரி பாயிண்ட் ஆஃப் இ இஸ் அண்ட் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் இ. ஓகேவா? ஸோ அப்போ கட்டாயம் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் இ இஸ் அண்ட் இன்டீரியர் பாயிண்ட்னா இ வந்து என்ன சொல்லலாம், ஓப்பன். சரியா? ஸோ அப்போ இதுதான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் தியரம். ஸோ யூனிவர்சிட்டி கொஸ்டின். சரியா? செட் இ இஸ் ஓப்பன்னா இஃப் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் வந்து என்னவா இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு கரோலரி, a set f is closed if and only if its complement is open. அப்போ a set f வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் என்னவா இருக்கும், ஓப்பனாக இருக்கும். ஓகேவா? ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி மாற்றி கேட்கலாம். ஓகேவா? a set e is ஓப்பனாக இருந்துச்சுன்னா if and only if its complement is closedஆக இருக்கும். a set f is closedனா if and only if its complement என்னவா இருக்கும், ஓப்பனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து நமக்கு முடிஞ்சிச்சு. ஓகேவா? நம்ம இனிமேல் அதுக்கு அடுத்த செக்ஷன் போயிடுவோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இருக்கிறது இன்றைக்கி உள்ளது. மொத்தமே எத்தனை, 2-3 தியரம் ப்ளஸ் ஒரு கரோலரி. இவ்வளோத்தையும் மட்டும் படிச்சுக்கோ. ஈஸியானது தான், செஞ்சுட்டு எழுதிப்பார், ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நல்லா தரவாக படிச்சுக்கோ. படித்தா தான் 1 by 1 ஒரு லைனுக்கு அடுத்து என்ன லைன் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் செக்ஷன் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.